வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் நட்சத்திரங்கள் பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இன்றைக்கி 18/9/2024 இன்றைய நட்சத்திர பலன்கள் சொல்லும்போது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. இன்றைய நாளில் இதுவரை 5210 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு மேஷ ராசியில் உள்ள அன்பர்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை, 5ஆம் எண் அதிர்ஷ்டமான எண், மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட கலருங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீங்கள் டெபாசிட் செய்கிறது மாதிரி இன்றைய நாளில் முதலீடு, இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் முதலீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பார்ட்னர் கூட நீங்கள் சேர்க்கலாம், சரிங்களா? பண வரவு உண்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நண்பர்களின் உதவியை விட தாய் தந்தையின் உதவி உங்களுக்கு நிச்சயமாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாங்க இன்றைய நாளில். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேற்கு திசை, ஆமாங்க, மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையும், 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணும், இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் மனதுக்கும் கலகலப்பான நாளுங்க. இன்றைக்கி நாள் மஜா தான், ஜாலி தான். ஆமாங்க, இன்றைய நாள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ஜாலி தான். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், நீ செய்தது தப்பு, நான் செய்தது தப்பு அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, அதனால் 3வது மனிதருக்கு இடம் கொடுக்காமல், தலையீடு இல்லாமல், அவங்களுடைய ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டாவே எல்லாமே சரியாகிடுங்க. அதுதான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சாதகமான முடிவுனா, ஒரு வீட்டில் நிலப்பிரச்சனையோ அல்லது வீட்டு பிரச்சனையோ பெரியவர்கள் முன்னணியில் பேசி முடிக்கும்போது உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அருமையான நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வடக்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும், 4ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும், சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட கலராகவும் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஐபி அறிமுகம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. இன்றைய நாளில் அந்த விஐபியின் அறிமுகத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இதுவரை பட்டது தான் அனுபவம். அப்படிங்கும்போது இந்த அனுபவம் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுற நாளாக இருக்குங்க. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. ஆக இன்றைய நாள் கடினமான வேலையை எளிதாக செய்யக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக இருந்ததுன்னா பாதிப்புகள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும், 3ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாகவும், மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு பயணமோ பெரு பயணமோ பயணங்கள் உங்களுக்கு சாத்தியம் உண்டுங்க. இந்த நாளில் பயணத்தால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இன்றைய நாள் இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனை மழை மாதிரி வந்தாலும் பனி மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, கிழக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையாகவும் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நம்பராகவும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறமாகவும் இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் எதையும் யோசித்து செயல்பட வேண்டுங்க. எடுத்தோம் கவிர்த்தோன்னு யாரிடம் பேசாதீங்க, யாரிடம் விவாதம் பண்ண வேண்டாம். விவாதத்தை குறைச்சாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா அருகில் உள்ள விநாயக பகவானை வணங்கிவிட்டு போனீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள், மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. இந்த குழப்பம்னா கொஞ்சம் எதுவும் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இல்லை அது செஞ்சால் நல்லா இருக்குமா, இது அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆனால் மதியத்துக்கு 3 மணி வரை அது மாதிரி நிலைமை நீடிக்கும். மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்ட திசையாகவும் 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும் பச்சை நிறம் அதிர்ஷ்ட கலராகவும் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாதங்கள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். ஒருத்தவங்க ஏற்கனவே உங்களை திட்டிருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் மீது சண்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்களே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதில் தப்பு இல்லை. சரிங்களா? இன்றைய நாளில் வாதம் மாறுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க எல்லாமே. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் மேம்படுங்க. சரி, யாரையும் பற்றி இவ்வளவு தான் புரிஞ்சுக்கிட்டோமா, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே, இன்னும் ஒரு வரும். அதனால் புரிதல் ஏற்பட்டால் தான் நல்லது நடக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கவனம் தேவைப்படும் நாளுங்க. வண்டி வாகனங்களை நிதானித்து பொறுமையாக ஓட்ட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதுவும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக, இந்த கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க இன்றைக்கி. விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையும் ஒற்றுமை மேலோங்குங்க. அதாவது இளைய சகோதரர், அவருக்கு மூத்தவர், இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தவங்க இன்றைக்கி சேரக்கூடிய நாளாகவும், அன்பர்கள் அண்ணன் தம்பிகள் சேரக்கூடிய நாளாகவும், ஒற்றுமை மேலோங்கி நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்ட திசையாகவும் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சுருந்தா கூட அனுசரித்து போகக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்றைக்கி இருப்பாங்க. அன்பால் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இது மாதிரி செய்யாதுங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு உங்களை அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிகாரிகள் உங்களுக்கு கட்டுப்படுறது மாதிரி இருக்கும் இன்றைக்கி. சரிங்களா? அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப தேவைகளை நீங்கள் இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுருவீங்க. வாங்கி தரேன்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அதை எப்படியும் வாங்கி கொடுத்துறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. அதுக்கு தக்க வருமானம் வருங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தெற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும் 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும் சந்தன நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எல்லாம் பேசி முடித்து எல்லாம் சரி பண்ண முடியாது, கடைசி நேரத்தில் அப்படியே மாறிடுங்க. அதனால் இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் முன்னாடியே புரிஞ்சுக்கணும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்பு அறிந்து செயல்படணுங்க. உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது என்பதை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா பல சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
புதிய வாய்ப்பு, ஆமாங்க, புதிய வாய்ப்பால் நன்மை கிடைக்கும், ஆதாயம் கிடைக்குங்க. இன்றைய நாள் புதிய வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும், 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும், வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட கலராகவும் இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற வருவாய் வரக்கூடிய நாளாக இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதுவும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுக. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்ட திசையாகும். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டம் நிறம் பொன் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவில் ஒரு நல்லா அமையுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு உங்களுக்கு இன்றைக்கி பெரிதும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்ட திசையாகவும், அதிர்ஷ்ட எண் 7ஆகவும், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பட்ட அனுபவம் பத்தாது உங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் புதிய அனுபவம் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுங்க. இன்றைய நாள் முழுவதும் கொஞ்சம் கடுமையான உழைப்பு, அலைச்சல் இதெல்லாம் இருக்கும். அலைச்சலால் நன்மை உண்டான கொஞ்சம் கம்மி தான். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்வது கெட்டுப்போவது இல்லைங்க. இன்றைய நாள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மை அடையும் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.